மத்தியானம் போய் கீரை பொரியல் பண்ணல. ஏன் முப்பாத்தா, கீரை பொரியல் பண்ணினா எங்களுக்கு கிடைக்குமா? அதானே, நீ சும்மாவே வந்து இது வேணும் அது வேணும்னு கேப்ப. உனக்கு கீரை உருவ சொன்னோம்னா கீரை பொரியல் எங்களை திங்க விடுவியா? உனக்கு கொடுத்துட்டாம அப்புறமே நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா ஜீரணமே ஆகாதாக்கும். ஏன் அங்க பாருடி, காலனிக்கு எவ்வளவு புதுசா வந்திருக்கான். நாய் பிடிக்கிற மாதிரியே இருக்கிறானாக்கும். ஏக்கா, இவன் நாய் பிடிக்கிற மாதிரி தெரியல, குழந்தைங்களை பிடிக்கிற மாதிரி இருக்கிறான். வா, என்னன்னு கேப்போம். வேணாடி முப்பாத்தா, ஏதோ பிரச்சனையில மாட்டு போறோம். ஏண்டி, அதுக்குன்னு காலனிக்கு ஒருத்தவங்க வந்தா என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? வாங்க போய் பாப்போம். எப்பா ஆரணி, எங்க இருந்து வர்ற? பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கற. சோக்கா கேக்குறீங்கோ? இது என் ஏரியா, என் ஆளூடு இங்க இருக்கு. என் ஆளு வர சொல்லிச்சு. ஐயோ, இந்த காலனிலே ரொம்ப அழகு நாம தான். நம்மளே ஆளுங்கிறான். விவரம் தெரியாம வந்துட்டான் போலயே. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தானா கூட ஏதாவது யோசிச்சுருந்துருக்கலாம். இப்ப போய் வந்திருக்கானே. நம்மளையா சொல்றான்? ச்சே, இவளுங்க முன்னாடி மானம் போயிருமே. நம்ம அழகா இருக்கோன்னு ஒரு ஃபோன் பண்ணி நம்மகிட்டயே சொல்லிருக்கலாமே. நம்ம வேற ரொம்ப அழகு, விடுவானோ மாட்டானோ தெரியலையே. ச்சே, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரர் நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. ஐயோ, அவன் முடியும் அவனும் பார்க்க மாடலா தான் இருக்கிறான். என்ன நம்ம வீட்டுக்காரங்களே சும்மா விட மாட்டானே. ஏக்கா, என்ன அப்படியே நின்ட்ட? அக்காவா? நம்மள சொல்லியிருக்க மாட்டான், நம்மளை தேடித்தான் வந்திருக்கான். அவளுங்க எடுத்து சொல்லியிருப்பா. இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. என்ன தேடி இப்படி காலனி பக்கம்லாம் வந்து என் மானத்தை வாங்குறீங்களே. என்ன இவ போய் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா? ஒரு சமயம் நம்ம கல்யாணம் குழந்தை இருக்கெல்லாம் சொல்லிடுவாளோ? ஏ முப்பாத்தா, இங்க வாடி, இப்படி வா, நான் பேசிக்கிறேன். நம்ம அழகுன்னு நம்மளை தேடி ஒருத்தன் வந்திருக்கான், அவனை திட்டி அனுப்பிடுறோம். வர்றேன். நான் ரொம்ப அழகுன்னு எனக்கு தெரியும், அதுக்காக என்ன தேடி இவ்வளவு தூரம் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலம் கடந்து போச்சு. இப்போ நீங்க என்ன நினைச்சாலும் நான் வரவே முடியாது. ஏன்னா என்னை பூட்டி என் சாவியை என் வீட்டுக்கார் பத்திரமா வச்சிருக்காரு. உங்களால தேடி எடுக்கவே முடியாது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் வேதனையா தான் இருக்கும். தயவு செய்து இந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்து போயிருங்க. இல்லனா இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க. என்ன பேசிட்டு இருக்கற? இப்படி கொஞ்சம் வரையா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்ன தேடிதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு இங்க யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, நான் அழகுங்கிறதுனால என் பின்னாடி நீங்க வர்றது நியாயம்தான். ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி என் புருஷன் ஒருத்தர் இருக்கான். அவனை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நிறுத்துங்க. ஐயா, அட்டி அலப்பிங்க. நானும் வந்தாப்புல இருந்து பாத்துக்கினே இருக்க, நீ பேசிக்கினே இருக்க. தட்டுன தாராந்துருவேன். ஏடி முப்பாத்தா, தாராந்துருவமா? அப்படின்னா என்னடி? ஏ உமா, வாய வச்சிருக்க முடியல. அவங்கிட்ட போய் என்ன பேசுன? அவன் பாரு ஏதோ கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிட்டு இருக்கான். கெட்ட வார்த்தையா பேசுறான்? அவன் என்னத்துக்கு இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கற? அப்ப நம்மள தேடி வரலையா? உங்களோட பெரிய பெஜாரா போச்சு. யாரை பாத்துக்கின்னு வந்து அப்புறம் வச்சுக்கினேன். ஏக்கா, இந்த ஆள் எனக்கு ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கான். ஏண்டி, அவன் முடியும் அவன் மூஞ்சியும் சுத்தமா சரி கிடையாது. காலனிக்குள்ள யாரையும் பார்க்க வந்திருக்கிறான். அது தெரியாம ஆளாளுக்கு போய் என்னடி பேசி வச்சிங்க? அவன் இந்த கதறான். நாங்க மட்டுமா பேசணும், நீவ என்ன பேசிட்டு வந்தியோ? ஹாய் பிளைட். என்னம்மா சன்னி, சௌக்கியமா? என்ன இந்த பொண்ணோட ஆளா? ச்சே, நம்மள பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தோம்னா இந்த புள்ளைய பார்க்க வந்திருக்கா. ஏக்கா, இந்த புள்ளை இவனையே லவ் பண்ணுது. எனக்கா சுத்த மங்கனங்கட்ட டேஸ்டா இருக்கும் போலயே. ஏண்டி, இந்த புள்ள படிச்ச புள்ள, இவனை பார்த்தா ஏதோ புள்ள பிடிக்கறனாட்ட இருக்கறான். இவனே போய் லவ் பண்ணுது. ஏக்கா, இவங்க ஆத்தாளுக்கு தெரியுமா விஷயம்? தெரிஞ்சது உயிரையே விட்டுருவாளாக்கு. ஏன் அவங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சு எப்படி இந்த பிள்ளை லவ் பண்ணும்? என்ன கரகமோ தெரியல, நின்னு பாப்போம் இரு. மாமனுக்கு சொக்கா சோக்கா இருக்குதா? நைஸ் ட்ரெஸ், வெரி ஹேண்ட்ஸம். இது முப்பாத்தா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கண்ணு தெரியாது போலயே. அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அழகுனா என்னன்னே தெரியாதாடி. அவன் ட்ரெஸ்ஸை பாரு, களக்கூத்தாடியாட்ட போட்டுட்டு வந்திருக்கா. அதை இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லுது இந்த பிள்ளை. பிளைட், அம்மா வந்து பார்க்க போறாங்க, கிளம்புங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து. ஐயா, உன் கையில கொஞ்சம் பேசிக்கின்னு போலான்னு வந்தேன். ஏக்கா, இன்னும் நீ எவ்வளவு நேரத்தை இப்படி நிக்கலான்னு பாக்குற? வாய்க்குள்ள கொசு வீச உள்ள போயிர போகுது. இல்லடி, அந்த பையனை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அவனை போய் புடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஏக்கா, அதை விடு, எல்லாரும் வாயில தானே பேசுவாங்க. அவனை கையில பேசிட்டு போலாங்கிறான். கரும கன்றாவி, இதுல என்னடி வார்த்தை? என்ன அளவு தெரியலையே.
இருக்கிற எரிச்சல் இது கூடவே. சன்னி, நீ ஒண்டிதான் மனசு முழுக்கோ. சரிடா, நான் சாயங்காலம் வர்றேன். நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். இப்போ கிளம்ப, அம்மா பாத்திர போறாங்க. உன் வீட்டுல சொல்லிக்கின்னு ஏரிக்கரையாண்டா வந்துரு. மாமனோட மஜாவா இருக்கலாம். வரட்டா? யோ, உங்க கையில சொல்லாம போறேன் பத்தியா? வரக்கா? ஆண்டி, ஹீ இஸ் மை லவர். அம்மாட்ட சொல்லிராதீங்க. ஏன் புள்ள, உன் பேர் சோனி தானே சொன்னாங்க? அவன் என்ன சன்னி சன்னின்னு கூப்பிட்டு இருக்கான்? ஆண்டி, அது என் லவர் என்ன செல்லமா கூப்பிடுவான். இது ஒரு செல்ல பேரா? ஏன் புள்ள, அவன் முடியும், அவன் ட்ரெஸ்ஸும் பார்க்க படு கேவலமா இருக்கிறான். அவனையும் லவ் பண்றான். ஆண்டி, ஆண்டி, அவன் என்னோட லவ்வர். இப்படிலாம் பேசுறீங்க? அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான். உங்களுக்கு எங்கேயாவது ரசிக்க தெரியுதா? ஏக்கா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சுத்தமா அறிவே கிடையாது. மொக்க பசங்களை போய் லவ் பண்றாங்கதுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீ வேறையாக்கா அந்த பிள்ளைகிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற? ஆண்டி, அம்மாட்ட சொல்லிடாதீங்க, நான் கிளம்புறேன். சொன்னா என்ன பண்ணுவ? அவனை கல்யாணம் பண்றதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமே இருந்துக்கலாமாக்கோ? சொன்னா என்ன பண்ணுவனா? யாழு எவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரியுமா? அக்கா, அவன் ஆளு ரவுடியா? ஏன் இவனை பார்த்து ரவுடிங்கன்னா பச்சை புள்ள கூட நம்பாதுல. அவன் 4 கொலை பண்ணியிருக்கான். என்ன 4 கொலையா? எங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா இன்னொரு 3 கொலை என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி பண்ண வேண்டியது இருக்கும். என்ன கொலை பண்ணிடுவீங்களா? இப்ப கொலை பண்றதுதான் ட்ரெண்டே. பாய் ஆண்டி, அம்மாட்ட சொல்லிடாதீங்க. ஏக்கா, இந்த பிள்ளைங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குதுங்க. தீவிரவாதி மாதிரி பேசிட்டு போகுதுங்க. ஏய், இதுதான் 2K கிட்ஸா? ஏக்கா, நம்ம எதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. காலனிக்குள்ள தீவிரவாதிங்க நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நமக்கு என்ன, யார் யாரை லவ் பண்ணா என்ன, யாரை யாரை கூட்டிட்டு ஓடுனா நமக்கு என்ன? நம்ம பொழப்ப நாம பேசாம பார்க்கணும்.